ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்கிரிப்பிள்ஸ் பை சங்கீதா சேகர். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெசிபி பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேங்க. அதை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 5 minutes வச்சுட்டு அகைன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஜீரா பவுடர் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம், வாட்டர் 1/2 tumbler எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு லிட் போட்டு 7 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. அப்புறம் ஒரு பேனில் 8 கேஷ்யூ, 3 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை 1, கிராம்பு 2, பட்டை 1, ரெட் சில்லி 2, கொஞ்சம் கறி லீவ்ஸ், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் முழு மல்லி எல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. அப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆயில் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் மட்டன்லேருந்தும் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ கம்மியாக ஊற்றுறது பெட்டர். அதுலேயே கொஞ்சம் சோம்பு, கறி லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வதங்கினதும் சால்ட்டு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆனியன் வதங்கணும். அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அப்புறமா ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம இதிலையே மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். விசில் விட்டு எடுத்து வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மட்டன் சுக்கா ரெடி. இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ் கூட வச்சு எடுத்துக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.